வணக்கம் மக்களே, வெல்கம் டு கிங் மொபைல்ஸ். இந்த வீடியோல வந்து நம்ம ஒரு ஹாட் டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னைக்கு உலகமே வந்து நூல் விட்டுட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். என்னடா நூல் விட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்குறீங்களா? இன்ஸ்டாகிராம் வந்து த்ரெட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டாகிராமே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது இதில் வந்து என்ன சிறப்புகள் இருக்குது, இது என்ன ஆப்பு, இதனால இந்த டிஜிட்டல் உலகம் எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் யூடியூப் சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்ஸில் இருக்கலே டாப் ஆப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் சொல்லுவாங்க, ட்விட்டர் சொல்லுவாங்க, இன்ஸ்டாகிராம் சொல்லுவாங்க. இதில் வந்து ட்விட்டருக்கு போட்டியாக மெட்டா, அதாவது இந்த மெட்டா குரூப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் அடங்கும். ஸோ அவங்க வந்து த்ரெட்ஸ் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. லான்ச் பண்ணி 7 மணி நேரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் பேர் சைன்அப் பண்ணியிருக்காங்க. சைன்அப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து புதுசாக சைன்அப் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கிற இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை வச்சே நீங்கள் வந்து சைன்அப் பண்ணிக்கலாம். அதே அக்கௌண்ட் வந்து அது வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கும். இந்த வீடியோவில் வந்து நீங்கள் த்ரெட்ஸை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி அதில் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் த்ரெட்டை எப்படி விடணும், முதல்ல எப்படி நூல் விடணும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற ஒரு பேக்ரவுண்டை பார்த்துடலாம். எதுக்காக வந்து த்ரெட்ஸை வந்து அவங்க இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். உங்களுக்கே தெரியும், எலான் மஸ்க் பார்த்தீங்கன்னா ட்விட்டர் அப்படிங்கிற ஆப்பை வந்து 44 பில்லியன் கொடுத்து வாங்கியிருக்காரு. அது வாங்கினதுக்கப்புறம் அவரோட வருமானமே கம்மியாயிருச்சு. அவர் கிட்டத்தட்ட லாஸில் போயிட்டு இருக்காரு அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா ட்விட்டர் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன், ஒரு கம்பெனியை வந்து நீங்கள் வந்து 44 பில்லியன் கொடுத்து வாங்கிட்டீங்க எலான் மஸ்க், அது வந்து அவ்வளோ விலை போகவே போகாது, இப்போ எப்படி லாபத்தை கொண்டு வர போறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. எலான் மஸ்க்கும் அதுக்கப்புறம் நிறைய விசித்திரமான ரூல்ஸ்லாம் கொண்டு வந்தார். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்து அந்த டிக் மார்க், இந்த செலிபிரிட்டி டிக் மார்க்னு சொல்லுவாங்க, ஆக்சுவலி அது வந்து வெரிஃபை டிக் மார்க், அந்த டிக் மார்க் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பே பண்ணாதவங்கலாம் வந்து உங்களால் ஒரு நாளைக்கு இவ்வளோ ட்வீட்ஸ் தான் பார்க்க முடியாத மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. அப்போ இருந்தே வந்து ட்விட்டர் வந்து பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது உண்மைதான். ஸோ இந்த டைமை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு மெட்டா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா த்ரெட்ஸ் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷனை வந்து கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து டைரக்டாக ட்விட்டருக்கு காம்படிஷனாக இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் நீங்கள் வந்து வீடியோ போடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அது வந்து ஒரு மல்டிமீடியா அப்ளிகேஷனாகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ட்விட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ட்வீட்டுக்கு தான் வந்து ஃபேமஸ். இப்போ எப்படி ட்விட்டரில் ட்வீட் இருக்கோ அது மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா த்ரெட்ஸில் வந்து த்ரெட் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு வந்து சேம் தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு த்ரெட்டை விடும்போதும் அந்த த்ரெட்டை வந்து வேறு யாராவது வந்து திரும்ப எடுத்துக்கலாம், திரும்ப ஷேர் பண்ணலாம், இல்லைனா காப்பி பண்ணலாம், லைக் பண்ணலாம். ஸோ இது மாதிரி ட்விட்டரில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையுமே வந்து த்ரெட்ஸ்லையும் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் இப்போ நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வச்சுருக்கேன். அது இருக்கிறதுனால எவ்வளோ ஈஸியாக என்னால் வந்து த்ரெட்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண முடியுது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணும்போது பெருசாக எதுவுமே பண்ணலைங்க. ப்ளே ஸ்டோரில் போகிறேன், த்ரெட்ஸ்ன்னு கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து அழகாக நம்ம தமிழ் எழுத்து கூ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் இது ஆக்சுவலி வந்து கூ கிடையாது, அட்டை தான் வந்து அப்படி சுற்றி சுற்றி போட்டிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணனே உங்களுக்கு வந்து கேட்கும், உங்கள் ஃபோன்லேயே வந்து இன்ஸ்டாகிராம் இருந்துச்சுன்னா இந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டே யூஸ் பண்ணுறீங்களா இல்லை வேறு யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும். நீங்கள் வந்து எஸ் அப்படின்னு கொடுத்து அந்த இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலே செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து எல்லாமே காப்பி ஆயிருங்க. ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்க எல்லாத்தையுமே ஒரே கிளிக்கில் இங்கே ஃபாலோ கொடுத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். அதனால் உங்களுக்கு வந்து வேலை மிச்சம். நான் இன்ஸ்டால் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா எனக்கே வந்து 10 ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க. இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் வந்து த்ரெட்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை வந்து நான் த்ரெட்ஸாக வந்து ஷேர் பண்ணுறேன், அதையும் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். த்ரெட்ஸ்லாம் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம், கிங் மொபைல்ஸையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ த்ரெட்ஸ் வந்து அந்தளவுக்கு வந்து ஸ்பீடாக வந்து க்ரோ ஆகிட்டு இருக்கு. ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சிங்கிள் ட்வீட்டுக்கு வந்து 280 கேரக்டர்ஸ் தான் வந்து சப்போர்ட் பண்ணும். பட் த்ரெட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 500 கேரக்டர் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ஸோ ட்விட்டர்லேயே வந்து என்னெல்லாம் வந்து டிஸ்அட்வான்டேஜாக இருக்கோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பியூட்டிஃபை பண்ணி கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து த்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக இறங்கியிருக்காங்க. த்ரெட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தே ஆகணும், ஏன்னா அந்தளவுக்கு வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. நீங்கள் த்ரெட்ஸும் இன்ஸ்டாகிராமும் யூஸ் பண்ணுறீங்கன்னா திடீர்னு உங்களுக்கு வந்து எந்த அப்ளிகேஷன் வந்து நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு தெரியாது. ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கனால நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டிஃபரன்ஷியேஷன் பண்ணி வச்சுக்கணும். இல்லைனா அதில் வருதா இதில் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். இன்னும் சில நாட்களுக்கு அப்புறம் ட்விட்டருக்கு ஈக்குவலாக வரக்கூட சான்சஸ் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து சரியான ஸ்பீடில் வந்து வளர்ந்துட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து த்ரெட்ஸில் வந்து த்ரெட்டை வந்து விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்களும் வந்து உங்களோட த்ரெட்டை விட்டுட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக் அப்டேட்ஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.